இன்னைக்கு ஐஏஎஸ் அதிகாரிகள், நான் ஒரு முக்கியமான விஷயம், ஐஏஎஸ் அதிகாரிகள் நாமக்கல் மாவட்டத்துடைய ஒரு கலெக்டர் புகார் கொடுத்த மக்கள்கிட்டே போன் பண்ணி உங்க மனுக்கு நடவடிக்கை எடுத்தாங்களான்னு கேட்கக்கூடிய சூழலை இன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு சி ஜோசப் விஜய் உருவாக்கி இருக்காரு. அப்படின்னா எவ்வளவு பெரிய மாற்றம். கடந்த திமுக ஆட்சியிலோ இல்ல 50-60 ஆண்டுகள்ல திமுக ஆட்சியில் மாவட்ட தலைவர்களை போய் சந்திக்கலாம், ஆனா புகார் கொடுத்ததுக்கு மாவட்ட தலைவரை போன் பேசின வரலாறு எங்கேயுமே கிடையாது தம்பி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அந்த வரலாற்றை உருவாக்கி இருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்கள். இது நம்ம பாராட்டணும், வரவேற்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கு. எந்த ஐஏஎஸ் அதிகாரிகளும் உங்களால கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா அவர்கள் மத்திய இந்திய ஆட்சி குடியுரிமை பணியில இருந்து வந்தவங்க, மத்திய அரசு கண்ட்ரோல்ல தான் அவங்க எப்பயுமே இருப்பாங்க. அப்பேற்பட்ட அதிகாரிகள் இன்றைக்கு மக்கள் நலன் சார்ந்து மக்களுடன் பயணிக்க வேண்டும், மக்களுடைய குறைகளை தீர்க்க வேண்டும் என்றால் அதற்கு முதலமைச்சருடைய முழு ஆதரவு இருக்குன்னு தானே தெரியுது. முதலமைச்சருக்கு ஆதரவு கொடுக்கணும் தானே அவங்க சூழல் வந்திருக்கு. இந்த எல்லா அதிகாரிகளும் மிக மிக ரிலாக்ஸா இருக்காங்க. என்ன காரணம்? அழுத்தம் இல்ல, அரசியல் அழுத்தம் இல்ல, ஒரு குடும்பத்தின் அழுத்தம் இல்ல, அரசியல் அழுத்தம் இல்ல, அமைச்சர்களின் அழுத்தம் இல்ல. இன்றைக்கு நீங்க ஒரு கவுன்சிலர், திமுக கவுன்சிலர் கூட உங்களால திமுக ஆட்சியில கைது செய்ய முடியாது போலீஸ்னால. இன்னைக்கு தாவே கண்ணீர் உள்ள தூக்கி அடி அடின்னு வெளிக்கிறாங்க, எஃப்ஐஆர் போடுறாங்க. அப்ப இது ஒரு மாற்றமா மாற்றம் இல்லையா?